அவங்க நான் அப்புவா நடிச்சதை சொல்லிட்டு இருக்காங்க. குட்ட அப்பு, அதான் குட்டப்பன் மலையாளத்தில், அப்படி வச்சுக்கிட்டேன். இல்லைங்கிறாங்க. இந்த பொம்பளையோட இதான் தகராறு. நான் அந்த படம் எடுத்தது காரணமே என்னோட ஹைட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கத்தான். அதான் என் ஹைட்டு. ஏன்னா பல உயர்ந்த நடிகர்களை நான் பார்த்து வளர்ந்தவன். நான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கேன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். நீங்க இல்ல யுவர் ஸ்டண்டட்னு சொல்லிட்டா அந்த ஸ்டண்டோட முடிச்சுக்குவேன் நான். So I'm happy that I'm able to make films. Films are changing drastically. We will have a different kind of an award maybe in 2 years, 3 years. Different kinds of talents, astounding talents. I'm looking forward to all that to happen to India. And I thank my partner, Mr. Mahendran, who always stays in the back, but the load is on his shoulder. I know. I don't even have to praise him because he has to do it. Otherwise, there's no Rajkam. I can only act and bring back money to make the company run. And all companies have a strong person like this running the show. The name goes to somebody. Behind a big name, there are a few people running the company. It applies to Mr. Vasan, Mr. Mayappa Chettiar, Mr. Balachandar, and Rajkamal, Messrs. Rajkamal Films. Thank you. This I'll share it with Mahendra. Thank you. Thank you, sir. Sir, 46 நீங்க சொல்லுங்க. இல்ல ஓகே சார். ஒன்றும் இல்லை சார், 46 வருஷம் கழிச்சு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போறதா நாங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். ஸோ அது உண்மையான்னு எங்களுக்கு தெரியல, பட் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது உண்மையா சார்? தரமான சம்பவம் அப்படிங்கிறதுல தான் ஆபத்தே இருக்கு. அங்கதான் சொல்லணும் தரம் எப்படி இருக்குன்னு. வேணுமா அந்த சம்பவம்? நாங்க தரம் இல்ல அது அவன் படம் பார்த்து சொல்லிட்டோம். நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்குன்னா எப்படி திடீர்னு தரன்னு இழுத்துருவாங்க. அதனால படம் செஞ்சுட்டு காட்டுவோம். லெட்ஸ் ஷோ them the where. If they like it, we are happy. Otherwise we'll continue trying to win the. அப்ப இதுல ஒரு அப்டேட் என்னன்னா, உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போறது நடக்க போகுது. இது இணைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க விரும்பி பிரிஞ்சிருந்தோம். ஏன்னா ஒரு பிஸ்கட்டை பிரிச்சு 2 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னு ஆசைப்பட்டோம். அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம். இப்போ மறுபடியும் அரை பிஸ்கட் போதுங்கிற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. ஸோ we will come together. எங்களுக்குள்ள போட்டி நீங்க ஏற்படுத்தினது தான். எங்களுக்கு அது போட்டியே கிடையாது. சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்பவே முடிவு பண்ணிட்டோம் 2 பேரும் இப்படிதான் இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும்னு. அப்படியே தான் அவர் இருக்காரு, அப்படியே தான் நானும் இருக்கேன். ஸோ இதுல இவங்க சேர்றாங்கிறது பிசினஸ் வைஸ் அது பெரிய ஆச்சரியமா இருக்கலாமே தவிர எங்களுக்கு இதுக்கு எப்போ நடக்க வேண்டியது இப்போவாது நடக்குது அவுட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. We always wanted to produce each other's film. பார்த்துக்கலாம், இப்போ வேணாம் நல்லா போயிட்டு இருக்குதுன்னு நாங்களே எங்களை தடுத்துக்கிட்டு இருந்தோம். என் புது ஆஃபீஸ் கட்டின போது கூட எப்போ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டார். ஸோ எப்போது பண்ணிடுவோம், கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்பெக்டேஷன். Now we have to live up to that expectation. Thank you. Thank you, sir. Thank you, sir. And இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இன்னைக்கு நீங்க அஃப்கோர்ஸ் ஹீரோவெல்லாம் தாண்டி எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு எம்பியாவும் இருக்கீங்க. சப்போஸ் சுகாசினி மேடம் உங்ககிட்ட ஒரு மனு கொடுப்பாங்க அப்படின்னா என்ன மனு கொடுப்பாங்க? சுகாசினி மேம் நீங்க கூட சொல்லலாம். என்ன மனுவாகட்டும் இருக்கட்டும், கூட தர்மம் வராமல் இருந்தா சரி. தேங்க்யூ. 1 or 2 things நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். யாருக்குமே கிடைக்காத நிறைய அதிர்ஷ்டம் பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள், அபூர்வராங்கல் ஷூட்டிங்க்கு கார் வரும். அதில் ரஜினி சார் வருவார். கமலை எழுப்பு அப்படின்பாரு. கமலை எழுப்பவே முடியாது, எழுப்பினா ஒரு அடி தான் கிடைக்கும். ஸோ ஒரு தடவை ரஜினி சாரே போய் எழுப்பும் போது ஆனோட பயந்து வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருந்தவங்க தான் அவங்க 2 பேரும். அவங்க சொன்னதில் எந்த விதமான மாற்றுக்கிறதே இல்லை. தட் நீங்கள் தான் ஆடியன்ஸ் தான் நினச்சிட்டீங்க அவங்க 2 பேருக்குள்ளே போட்டின்னு. 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரியே இருப்பாங்க.
அப்பப்போ அவருக்கு ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடும்ல ஷூட்டிங்கில். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவார் ரஜினி சார், கமலுக்கு வலிக்குதா உனக்கு தெரியுமான்னு கேட்பார். கமல் வலின்னு சொன்னார்னா, கமல் வலின்னு சொன்னாரா, கமலுக்கு வலிக்காதே, அப்போ நிஜமாவே வலிக்கும் பாரு. அந்த மாதிரி தே ஆர் வெரி க்ளோஸ். தி அதர் திங் தட் ஐ வாண்டட் டு ஷேர் இஸ், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், இன்னைக்கு வந்து கமலுக்கு நான் அவார்டு கொடுக்குறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து அப்படியே புரியவே இல்லை. ஏன்னா என்னை உதைச்சு என் கையில் பணம் கொடுத்து என்னை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படிக்க வச்சதே கமல் தான். யூ ரிமெம்பர் தட்? யூ பேட் மை ஃபீஸ். யா, கேமரா வாங்கி லைட்டெல்லாம் வாங்கினது இவங்க கேமராமேன் நான் போகிறாங்கன்னு நினச்சிட்டு தான் நடிகை ஆகிட்டாங்க. கேமராவை நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் நான் நடிகை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உருவஷி, இவங்க மாடியில் அவங்களுக்கு ரூமு, எனக்கு கீழே, இவருக்கு வந்து 7 o'clock கால் ஷீட், எனக்கு 9 மணி கால் ஷீட். நான் தூக்குவேன் கொஞ்சம், வந்து காலால் 2 உதவாதப்பார், உதச்சி ஒழுங்காக மரியாதையாக ஒரு வேலையை செய்ய போறியா, அப்படி தூங்குற சோம்பேறின்னு சொன்னார். அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் பக்கத்தில் அவருக்கு கொடுக்குற அவார்டுக்கு அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணம் அந்த டிசிப்ளின் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். ஐ தாட் ஐ ஷேர் திஸ் வித் எவ்ரிபடி. தேங்க்யூ கமல் ஃபார் கிவிங் மீ தட் டிசிப்ளின் அண்ட் ஆல்சோ கேவ் மீ த ஃப்ரீடம் டு கால் யூ பை யர் நேம், நாட் சித்தப்பா அப்படி எல்லாம் இல்லாமல் ஒரு ஈக்குவாலிட்டி. கமல் வந்து எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி தான் கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமல். எங்கள் வீட்லேயும் நான் கூட்டப்பன் தான். ஸோ இன்னும் அவார்டு இருக்கா அமரனுக்கு? இருக்கா? நான் எல்லாரும் வாங்கினதுக்கு அப்புறம் பேசலான்னு இருக்கேன். நான் மறுபடியும் வரேன் வித் யுவர் பர்மிஷன். ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.